அடுத்ததா என்ன எடுக்க போறீங்க? மரவள்ளி கிழங்கு எடுக்க போறீங்களா? கத்தரிக்காய் மேக் புரிஞ்சோ. வந்து பால் சோறு பாத்தீங்களா எவ்வளவு வெரைட்டிஸ்ல வச்சிருக்கோம். எனக்கு தாப்பா எப்படி இருக்குன்னு. இஞ்சி பிளேன் டீ குடிக்கிறோம். ஹாய் காய்ஸ். ஹாய் வணக்கம். இது உங்கள் கிரேசி பா சேனலில் நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு சொன்னால் ரன் பத் இந்த கடை வந்து நாங்கள் முந்தியும் செஞ்சுருந்தோம். இப்போ லொக்கேஷன் மாற்றி இருக்காங்க. ஸோ அதனால ட்ரை பண்ண வந்திருக்கோம். ஸோ இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெட் அண்ட் ரோடு, வெரி காம் அண்ட் வெரி ரிலாக்ஸாக இருக்கு. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஏதோ ஒரு வந்து எங்கேயாவது அந்த ரூரல் ஏரியா இருக்கும்ல, ரூரல் ஏரியாண்டு இல்லை ஊர்மனை அமைதியா நேச்சரோட இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்த மாதிரி இருக்கு. கொழும்புக்குள்ள அந்த வீட்டில் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து சிவத்துல தெரியுது. ஸோ நாங்கள் இப்போ வந்து இங்கே உள்ளுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல. ஒரு வீட்டை தான் எடுத்து செஞ்சுருக்காங்க. மேபி வேற வீடு தான் தெரியும். யா நல்லா இருக்கு. இங்கே அவுட் ஆஃப் ஓப்பன் அண்ட் போட்டிருக்காங்க. யா ஓப்பன் எஸ். ஸோ பார்த்துருமா? யா அங்கே பாருங்க, நல்ல வடிவா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வடிவா நல்லா இருக்குல்ல. ஊஞ்சல் எல்லாம் இருக்கு. வா என்ன எடுக்க போறீங்க? ஸோ இங்கே வந்து வெஜ் தானே இருக்கு மேடம். வெஜ் அண்ட் வீகன் ரைட்? வீகன் அண்ட் வெஜ்னா எஸ். ஸோ எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் பிடிக்கும். நான் இது எடுக்க போகிறேன். அண்ட் ரைஸ் எடுப்போமா? ரைஸ் எடுப்போம். அண்ட் இந்த ரொட்டி எடுப்போமா? இந்த ரொட்டி நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பேன் கேக் இருக்கு. அப்புறம் வந்து கட்லெட் இருக்கு. ஸோ எனக்கு கட்லெட் வேணும், இது வேணும், அது வேணும், எல்லாத்தையும் எடுப்போம் வாங்க. அண்ட் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னாங்க டெசர்ட்ஸ் இருக்கு. ஸோ டெசர்ட்டும் எல்லாம் எடுப்போமா? எஸ் எடுப்போம். அண்ட் வந்து கெவும் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிச்சது அப்புறம் வந்து அது இருக்கு, அது எடுப்போம். அதுக்கு என்ன பேர், அது வந்து என்ன பேருன்ற கேட்போம். அண்ட் இங்கே இந்த ஃபேமஸ் ஸ்ரீலங்கன் டெசர்ட்ஸ் இருக்கு. எஸ். ஸோ என்ன எடுப்போமா கௌஷி? நீங்கள் சொன்ன என்னென்ன கறி இருக்கு கௌஷி? இது வந்து எப்பவுமே போல அந்த மாங்காய் கறி இருக்கு. நான் சொல்லவா? நீங்க சொல்லுங்க. yellow ரைஸ். yellow ரைஸுக்கு வந்து 4 கறி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ yellow ரைஸ். ஸோ இது வந்து என்ன இலை, தாமரை இலை போட்டிருக்காங்க. எஸ் நல்லா இருக்குல்ல. எனக்கு வந்து அந்த yellow ரைஸ் ஏன் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அந்த கடலை போட்டிருக்குது, கொஞ்சம் கிறிஸ்பினஸாக நல்லா இருக்கும். மேக்குதுங்க. இது வந்து மாங்காய் கறி தானே? யா. ஸோ மாங்காய் கறி. ஸோ மேங்கோ கறி. ஸோ மேங்கோ கறி எடுப்போம். அடுத்ததாக என்ன எடுக்க போறீங்க? மரவள்ளி கிழங்கு எடுக்க போறீங்களா? கத்தரிக்காய் மேக் பிரிஞ்சோல். ஸோ பிரிஞ்சோல் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பிரிஞ்சோல் கறி இருக்கு. ஸோ அதை எடுப்போம். இது வந்து வாழைக்காய் பொரிச்சிருக்காங்க, பெட்ட பண்ணி பொரிச்சிருக்காங்க. ஸோ மேக்கது என்ன 3 வந்துட்டு என்ன ஒன்று தான் எடுக்கலாம். தவ வெடிப்புல එක ගන්නවනම් කීයද பே කරනවා? 150. அப்ப நான் எடுக்கிறேனா? சோ எக்ஸ்ட்ராவா இன்னொரு கறி பே பண்றீங்க, அப்படி எடுக்கிறீங்கன்னு சொன்னா 150 பே பண்ணனும். மேக்கது என்ன? எது எடுக்கிறீங்க? இது மரவள்ளி கிழங்கு. இது நாங்க வீட்ல செய்யற ஸ்டைல் மாதிரியே இருக்குல்ல. இது மரவள்ளி கிழங்கு. ஓ கசாவானே ஜாக் ஃப்ரூட் கௌஷி. அதான் பார்த்தேன் நான் கொலம்பியா. கசாவா. ஏகேப்பா மேக்கது என்ன கௌஷி? இது நல்லா இருக்கு. மேக்கது என்ன? ஓகே. எனக்கு ரோல் எக்காய் அண்ட் மேக் எக்காய் அண்ட் கட்லெட் எக்காய். மேக் සීනි නෙමෙයිනේ මේක සේවරි. පැණි පොල් තියෙනවද මේක? sorry ඔක ඇතුලේ මෂ්රූම් එක පොල් එක finish that. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து பால் சோறு பாத்தீங்களா எவ்வளவு வெரைட்டிஸ்ல வச்சிருக்கோம். 3 வெரைட்டிஸ்ல இருக்கு. வெள்ளை சோறு இருக்கு, கஞ்சி இருக்கு. இது வந்து நாங்க பழஞ்சோறு கஞ்சி. அண்ட் இது வந்து அந்த சவ்வரிசி போட்டு ஒரு பாயாசமாய் வச்சிருப்பாங்க. அண்ட் மரவள்ளி கிழங்கு இருக்கு. அண்ட் சம்பல் எல்லாமே இருக்கு. அண்ட் இங்க வந்து சொதி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, கீரை வச்சிருக்காங்க, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் டெசர்ட் மீது பார்த்து ஓட பண்ணோம் கௌஷி. ஓகே. අරක මොකක්ද? කැන්දි කැවුම්, කොණ්ඩ කැවුම්, මේක මූන් කැවුම්. ஸோ තුනම දෙන්න. මේක මොකද? මේ තියෙන වැලිතලප. රව්වයිල செய்யறது වැලිතලප இருக்கு. அண்ட் ஏක කලප. ஸோ කලපම எடுப்போம். அண்ட் මේක පයිතමණියාන මංගඩ ඉදලා රටකජු අලුවා එක දෙන්න. අනිත් එක අපි අරක නාරං කවුම්. ඒක මොකද? බෝල්ස් ඒක දෙන්න. ඒක දෙන්න. ඔක්කොම 111. ஸோ ஓகே கௌஷி, நீங்கள் இப்போ எது சாப்பிட போகிறீங்க? இல்லை இது தொடங்குவோமா? ரோல்ஸ் தொடங்கலாம். ஸோ எனக்கு அதை விட வந்து மெயின் மீல் தான் விருப்பமாக இருக்குது. நீங்கள் மெயின் மீலுக்கே போகிறேன்.
ஸோ ரோல்ஸ் போங்க இப்போ கை வந்து அலைஞ்சிருவீங்க. ஓகே, ரோல்ஸ் இருக்கு, இதுல மஷ்ரூம் இருக்கு. ஸோ இது நீங்கள் சாப்பிட போறீங்க. அண்ட் அது எல்லாத்தையும் கூட இங்கே பார்த்தீங்களா சிரட்டையில் வச்சுருக்காங்க. சிரட்டையில் தண்ணி வச்சுருக்காங்க, அது நல்லா இருக்கு. இங்கே பாருங்க மண் பானையில் வந்து தண்ணி இது வச்சுருக்காங்க, அது நல்லா இருக்கு. இங்கே எனக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த ஸ்ரீலங்கன் டெசர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேறு லெவலில் இருக்குல்ல. இதை சாப்பிட்ருவா, அதை சாப்பிட்ருவா. சாப்பிட்ருங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு? பொலஸ் ஜக் ஃப்ரூட்டா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ரோல் நான் சாப்பிட்றேன். அண்ட் முந்தி நாங்கள் வந்த இடத்தை விட இந்த இடம் வந்து நல்லா இருக்குல்ல. நானும் அதான் யோசித்தேன். முந்தி இருந்தது வந்து அந்த தும்புல ஜங்ஷன் அது கொஞ்சம் கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து அப்படி தான் வரும். அண்ட் இது வந்து மஷ்ரூம் போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து கட்லெட் வந்து நான் ரைஸோடையும் சாப்பிடலாம், நான் தனியாக சாப்பிடுவேன். நல்லா இருக்கா? கட்லெட் வந்து ஜக் ஃப்ரூட் மூலம் தான் செஞ்சுருக்காங்க போல. ஸோ நீங்கள் நாங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு கட்லெட் பொம்மைன்னு சொல்லி ஜக் ஃப்ரூட் பொம்மைன்னு சாப்பிடுவோம். ஜக் ஃப்ரூட் பொம்மை வந்து கண்டியில் சாப்பிட்றோம் நாங்கள். அது மாதிரி தான் இருக்கு. கண்டியில் வந்து ஹைட் அவுட் லான்ச் என்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது, கஃபே அண்ட் லான்ச். அதில் வேறு லெவலில் இருக்கும் அந்த ஜக் ஃப்ரூட் பொம். அதுக்கு நான் வந்து இப்போ கண்டிக்கு போகிறேன்னா எல்லாரும் எப்படி போவாங்க, ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி போவாங்க. நம்மளோட சார் அப்படி போக மாட்டார். அவர் காலம்புற போய் பின்னேரம் வருவான்டுவார். அப்போ அந்த ஜக் ஃப்ரூட் பொம் சாப்பிட்றதுக்கு நான் நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மத்தியான சாப்பாடு சாப்பிட்ருப்பான், போய் திருப்பி வரும்போது அங்கே போய் சாப்பிடணும், ரிலாக்ஸாக இருந்து சாப்பிடும், அது இதுன்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு போய் அதில் சாப்பிடணும். அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். எனக்கு இதை வந்து தனியாக சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்குது. தனியாக சாப்பிடுவேன், கிறிஸ்பியாக இருக்கு. ஆனால் பார்க்க வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. இது நல்ல ஒரு கன்செப்ட். நாங்களும் இப்படி பொறிச்சு பார்க்கலாம். உப்பு சப்பாக இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ பார்க்க வந்து நல்லா இருக்கிறது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. சிம்பிளான ஒரு இன்டீரியரோடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பழங்காலத்து வீடு சாப்பிடுவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா கடலை, எனக்கு கடலை தான் ரொம்ப பிடிக்கும். இதை போட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காய். ஆனால் அந்த பச்சை கடலை வந்து நல்லா இருக்கு. பச்சை கடலை வர அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கடலையோட வந்து தேங்காய் பூவை போட்டு செஞ்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. எல்லாத்தையும் வைப்போம். வஞ்சகம் பார்ப்பானே. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து 6வது இந்தியா இல்லை, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து ஸ்ரீலங்கா வந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னு சொன்னால், இப்போ சில பேர் வந்து இந்தியாவிலேருந்து வருவாங்க, அவங்க இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டு பார்ப்பாங்க. அது மேட்ரு இல்லை. இங்கே வந்து இந்த நாட்டோட சாப்பாடை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ இந்தியா போனோம்னு சொன்னால் அங்கத்தையும் சாப்பாடு தான் சாப்பிடுவோம், பிரியாணி, அதுக்கப்புறம் அந்த வாழை இலையில் இருக்கிறது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் பிரியாணி தேடினீங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்காது. பட் இங்கத்தே சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள், டாப்பாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து நீங்கள் வீட்டையும் போயிட்டு இதை தான் சமைச்சு சாப்பிடுவீங்க. அதே தான் உண்மைதான். ஸோ எப்படி இருக்கு? வெரி நைஸ், நல்லா இருக்கும். நாங்கள் இந்த டைம் எங்கே இருந்துருப்போம்னு தெரியுமா? நான் இப்போ சாப்பிடும்போது யோசிச்சுக்கொண்டு தான் சாப்பிட்டேன். நாங்கள் வந்து இந்தியா போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு 7 days 6 nights மாதிரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்கள் அதை வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேண்டியதாக போயிட்டுது. ஃப்ளைட்டுக்கு ஒரு 4 hours 5 hours முன்னே கேன்சல் பண்ண வேண்டியதாக போயிட்டுது. பட் இட்ஸ் ஓகே, இந்தியா தானே பக்கத்தில் இருக்குது, பஸ் ஏறினா போகலான்ற மாதிரி, ஃப்ளைட் ஏறினா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். பட் இன்னொரு 1 month கழிச்சு பார்ப்போம். எஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்தியா வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க, பரவாயில்ல. இப்போ ஸ்ரீலங்கா வீடியோ பாருங்க. இருந்தாலும் என்ன சாப்பாடு காட்டுறது தானே, அதான முக்கியம். இந்தியாவில் அதான் வந்து பிரியாணின்லாம் சொல்லும்போது எனக்கு நாங்க இப்ப அங்க சாப்பிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு தோணுச்சு. இப்ப அங்க வந்து ஃபில்டர் காஃபியா நான் குடிச்சிட்டு இருந்திருப்பேன். எஸ், ஃபில்டர் காஃபில இப்ப ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கூட அங்க வந்தாச்சு. ஓகே, இப்போ கௌஷி நானும் சாப்பிடணும். கௌஷி நானும் மனுஷன் தான். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். மெயின் மீல் சாப்பிட போகிறது கிடையாது, டெசர்ட் தான் சாப்பிட போகிறேன். பிகாஸ் வந்து எனக்கு வந்து லைட்டாக டெசர்ட் ஃபீலாக இருக்குது. ஸோ நான் வந்து சாப்பிட்றேன். அதுக்கு முதல் வந்து சிரட்டையில் வந்து தண்ணி குடிப்போம். ஸோ நீங்கள் கூட வீட்டை செஞ்சு பார்க்கலாம். வீட்டை குப்பையில் போகிற சிரட்டை எடுத்து வடிவாக க்ளீன் பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும். நல்லா தான் இருக்குது. ஓகே கௌஷி, இப்போ நான் என்ன சாப்பிடுறேன்? எனக்கு இங்க பாத்தீங்களா, எனக்கும் கொஞ்சம் பாதி வைங்கவா. இது பாத்தீங்கன்னு சொன்னா இது கொண்டை இருக்கிறதால வந்து கொண்டை கவம்ன்றாங்க. பட் ஒன்லி டிசைன் தான் டிஃபரண்ட். பட் இன்கிரிடியன்ட் ஒன்று தான் கௌஷி. ஆனா எனக்கு கவம் செய்ய தெரியாது, நான் பழகணும்பா.
அது ஃபுல்லாக முடிச்சாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெரி வெரி நைஸ். கித்துள் கருப்பட்டி போட்டுருக்காங்க. இது எனக்கு வந்து இதை பார்த்து என்ன தோணுதுன்னா எள்ளுருண்டைன்னு சொல்லலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா வீட்டை சமபோஸ்டா செய்வோம். சமபோஸ்டா ஆனால் இந்த கலரில் இருக்கா? கலர் தான் டிஃப்ரெண்ட், பட் அந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கு. ஒரு மா உருண்டை எப்படி இருக்குமா? சரி, இது வந்து லைட்டாக உரைக்குது. நாளைக்கு இதில் பெப்பர் போட்டிருக்காங்க. நினைக்கிறேன் அரிசிமா, கித்துள் அண்ட் பெப்பர் ஸ்ரீலங்காக்கே உரித்தான ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லலாம். உருண்டை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பெப்பர் போட்டதால வந்து அந்த உரைப்பு வந்து ரொம்ப குறைவா தெரியுது. உரைப்பு குறைவா தெரியுதா? இனிப்பு குறைவா தெரியுது. அண்ட் இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நல்லா இருக்கா. இது முதல்ல கொஞ்சம் செஞ்சோடனே சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நல்லா மொய்ஸ்டா இருக்கும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சோடனே சுட சுட சாப்பிடணும். இது வந்து ரவையில செய்வாங்க. எனக்கு இது வந்து பெருசாக வந்து பிடிக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் அந்த நடுநடுவில் அந்த கடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் ஒன்று வருமா, அதனால. அடுத்தது வந்து நீங்கள் வந்து அல்வா உங்கள் பக்கத்தில் வந்து சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவருது இருக்குது தானே, அவருது இல்லாட்டி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் இது செய்வாங்க. இது வந்து கஜுவையும் யூஸ் பண்ணி செய்கிறது. ஸோ ட்ரை பண்ணிடணும். ஓகே, நல்ல மா மாதிரி கஜு தானே கஜு அல்வா ரைட்? கஜு. ஸோ இதுக்கு வந்து கஜு போடுவாங்க, ரைஸ் போடுவாங்க, அப்புறம் வந்து ஸ்வீட் எல்லாம் போட்டு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்ரீலங்காக்கே உரித்தான அடுத்த ஒரு டெசர்ட். ஓகே, எல்லாத்தையும் அப்படித்தான் சொல்றீங்கன்னு சொல்ல போறாங்க. வெரி வெரி நைஸ். வேர்டுகளை சாப்பிட்றது ரஃபாக இருக்கும், இது சாஃப்டாக இருக்கு. இது வந்து எங்கட வீட்டை நாங்கள் செய்யறது பயத்தம் பணியாரம். ஆனால் வந்து இது பயத்தம் பணியாரத்தில் டெக்ஸ்சர் பார்க்க வந்து பயத்தம் பணியாரமாக இருக்கு. உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துவாங்க விஷயம். ஓகே, பயிர் இருக்குமோ? பயிர் இருக்க மாதிரி தெரியலண்ணா. எனக்கு தாப்பா இங்க பாரு, இதுக்கு வந்து கௌஷம் ரவா போட்டிருக்காங்க நினைக்கிறேன். பெரிய பீஸ் சாப்பிடுறீங்க தானே? கித்துள் ஓவர்லோடட். ஸோ சாப்பிடுறோம், நல்லா இருக்கு. ஓகே, செமையா இருக்கு. ஆஹா, வெரி வெரி நைஸ். அதே மீன் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்றீங்க, அதை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்காக வைக்கிறேன். உண்மையாகவே மஸ்ட் ட்ரை. இந்த உருண்டை மஸ்ட் ட்ரை. ஓகே, பைத்தமணியாரம் வந்து சொல்லுவோம். அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது கலப்பை. இது பாத்தீங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல லைட் கலர்ல இருக்கும், இங்க வந்து டார்க் கலர்ல இருக்கு. அப்ப இது கித்துலதல் நல்லா போட்டுருக்காங்க, கூட போட்டு செஞ்சிருக்காங்க நினைக்கிறீங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ரைஸ் ஃப்ளா. இது நீங்க வீட்டை எப்படி செய்யணும்னு சொன்னா ரைஸ் ஃப்ளா, மில்லட் குரக்கன். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நான் நினைச்சா அரிசிமா போடுவாங்க, இல்லை இதுக்கு வந்து குரக்கன் போடுவாங்க, சுகர் போடுவாங்க அண்ட் தேங்காய் பூ போடுவாங்க. நீங்க விருப்பம்னு சொன்னா கித்துள் போடலாம். ஸோ கௌஷி வந்து இப்போ நான் சாப்பிட்டதுல இருந்து புதுசாக ஒன்று சாப்பிடாம இருக்கு. வேலை வந்து இதை மறந்துட்டார். ஸோ நான் அதை சாப்பிட போறேன். கௌஷி அந்த உருண்டை இருக்கே கௌஷி, அந்த என்னது அந்த பயத்தம் பணியாரம் மாதிரி, அது வேற இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். இந்த பயத்தம் பணியாரம் உருண்டை பாருங்க, இங்கே பாருங்க. இது என்ன தெரியுமா, அந்த கவம்ல பிடிக்கும், அளவான சீனியா இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து வேளா வந்து ஆஹா ஓஹோ ஈஹி அப்படின்னு சொல்றாரு. இல்லை கௌஷி வேற லெவலில் இருக்கு உண்மையாவே. பாருங்க, வெரி நைஸ். இல்லை சாப்பிட்டோன்னே வந்து சில விஷயங்கள் வந்து சுகர் சாப்பிட்டா சுகர்ன்ற ஃபீல் சம்டைம்ஸ் தெரியும், அந்த டெக்ஸ்சர் தெரியணும். இது டெக்ஸ்சர் நல்லா தெரியுது, ஒரு டிஃப்ரெண்டான டெக்ஸ்சர், நல்லா இருக்கு. சேம் அதே பைத்தமணியான விஷயம் தான். பட் எங்களோட பைத்தமணியத்தில் வந்து உள்ளுக்கு உடைச்சா வந்து அந்த மாத்தன்மையா இருக்கும். அரிசிமா போடுவாங்கல்ல, இது அரிசிமானும் போடல, இது டிஃப்ரெண்ட். இது ரவை போட்டிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, ரவையா? ரவை மாதிரி தேங்காய் பூ ரவை எல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சு அதை வந்து தோச்சு பொரிச்சிருக்காங்க. பைனாப்பிள் ஜூஸ், இது வந்து சுகர் போடாம கேட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு. சுகர் தேவையில்லை, குடியுமா இருக்கு. ஓகே, ஸோ பில் வந்து கிட்டத்தட்ட 4631 rupees வந்திருக்கு. இங்கே வந்து ஷோர்டேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 200, 150 அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் போகுது. ரைஸ் அண்ட் கறி வந்து 1700 rupees போகுது. நான் எடுத்ததும் நீங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் எடுத்தேன். ஸோ 1700 கிட்ட தான் போகுது. நல்ல லாபமாக தான் இருக்குது பார்த்தீங்களா. பிகாஸ் இதில் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி கோகனட் மில்க் தான். பிகாஸ் இது வீகன். ஸோ நீங்கள் வீகனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைவமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மில்க் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து நார்மல்
மில்க் எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் வீகனாக இருந்தால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அந்த மரத்துலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பர் 11 பார்க் டெரஸ், பார்க் ரோட், கொலம்பு 5ல தான் இருக்குது. எஸ், நீங்கள் பார்க் ரோடுக்கு திரும்பும்போதே ஒரு பெரிய போட் போட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த போட்டை பார்த்து தான் வந்தோம். ஸோ நல்ல அமைதியான இடத்துல சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. ஓகே கௌஷி, இப்போ என்ன குடிக்கிறீங்க? இஞ்சி பிளேன் டீ குடிக்கிறோம். ஸோ சீனி போட்டும் தருவாங்க, அதாவது செப்பரேட்டாக தராங்க. நாங்கள் சீனி போடல. ஸோ இஞ்சி பிளேன் டீ குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு. அவங்க என்ன யோசிப்பா, ஏன் சீனி போடல? நேற்று நீ பிஸ்கட் சீஸ் கேக் சாப்பிட்ட தானே? இது வந்து இப்படி தான். நாங்கள் வந்து சுகர் கட்டில் இருக்கோம். என்ன சுகர் கட்? தேத்தனிக்கு சீனி போட மாட்டோம், அவ்வளோதான். ஆனால் பிஸ்கட் சீஸ் கேக்ஸ்க்கெல்லாம் சாப்பிடுவோம். அதில் சேவ் பண்ணி அதில் சாப்பிட்றோம். அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லை, எங்களுக்கு அந்த சீனியாக அப்படி பார்க்கவே மாட்டோம். ஆனால் அது வந்து சீனி இல்லாமல் டெசர்ட்டாக இருக்கும்ல, அப்போ எங்களுக்கு சீனி தெரியாதுல்ல, அப்போ சாப்பிடுவோம். நாங்கள் ஒரு வித்தியாசமான ஆட்கள். நாங்கள் வித்தியாசமான ஜந்து. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நாங்கள் ஏன் திருப்பி வந்து செஞ்சோம்னு சொன்னால் லொக்கேஷன் மாறிட்டுது. எஸ், உண்மையாக அதை விட இது நல்லா இருக்கு. இது கொஞ்சம் காமன் இதா இருக்கு. அண்ட் இடமும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. உட்கார்ந்து ஒரு ஃபைன் டைனிங் மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. போன முறையை விட இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் டைனிங் ஃபீல் ஒன்று வருது. ஒரு வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பட் நாங்கள் சமைக்க தேவையில்லை, அவங்க சமைச்சு தருவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எனிவே, ஸோ இஞ்சி சும்மையா வந்து நிறைய சீனி சாப்பிட்டேன்னா சூடா குடிச்சா மைண்ட் வந்து சொல்லும், ஓகே நீ வந்து சீனியை பேர்ன் பண்ணிட்டேன், அதனாலதான் நாங்கள் குடிக்கிறோம். நானும் வந்து ஏதாவது வந்து பொரிச்ச ஐட்டம்லாம் சாப்பிட்டோன்னே போய் ஒரு சுடு தண்ணி குடிச்சிட்டு சொல்லுவேன், ஓகே எல்லாமே வெட்டிட்டு போயிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு 100% தெரியும். பிகாஸ் நானே நிறைய பேர் பார்த்துருப்பேன். சீனியாக நான் இட மாட்டேன், பட் சீனியாக நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜ்ஜுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வீகனாக இருந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமுமே இல்லை. ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் ஒன்று கொடுக்குது. அண்ட் ரொம்பவே சூப்பர் ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் தான் நாங்கள் மீட் பண்ண போகிறோம். அண்ட் மறந்துடாமல் கிரேசி பை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா, டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசி பை அந்த பேரில் தான் இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணது இருக்கு. பாய். See you guys.